ஓ லெவல் என்கிற பரீட்சையினுடைய முடிவு நேற்றைய தினம் வந்திருக்கிறேன். பாஸ் பண்ணவங்களுடைய குடும்பத்தார்கள் சந்தோஷத்திற்காக சமூக வலைதளங்கள்லையோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லையோ ஸ்டேட்டஸா போடுறாங்க, இத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் W எடுத்திருந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று போடுகிறார். ஆனால் பெரும்பாலும் போடுவதோ யார் என்று சொன்னா 8 9. ஏன்னா அதுல ஒரு கௌரவம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு அந்தஸ்து உயர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க. பார்ப்பவர்கள் பேசுவர்கள் எல்லாம் எத்தனை அவட மகண்ட ரிசல்ட்ஸ் கேட்கறாங்க. கேட்டா கெத்தா சொல்லணுமே 9 அவசரப்பட்டு 10 என்று சொன்னவர்களும் உண்டு. ஏன் பெருமதானே நமக்கு வேணும். அதுக்குன்னு சில பேர் குடும்பத்தில் இருப்பான், ரிசல்ட்ஸ் வார டைம் பார்த்து கால் பண்ணி கேட்பான், என்ன அவங்களோட புள்ளட ரிசல்ட்ஸ். அவருக்கு படிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா எது தேவை இதை தெரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன அவங்களோட ரிசல்ட்ஸ், புள்ளட ரிசல்ட்ஸ். அவன் போதா நினைச்சேன், நான் போய் அவன் விளையாடக்குள்ளேயே நான் சொன்னேன் கொஞ்சம் டியூஷனுக்கு அனுப்புங்க, படிப்புல மக்கா இருக்கிறான் என்று நான் சொன்னேன். கேட்டிருக்கணும், ஆனா கேட்கல. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. இதனாலேயே பெற்றோர்கள் ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள், எப்படியாவது இவனுக்கு 9 எடுக்க வச்சு ஆகணும். நாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அவன் ஒரு அளவு தான் பாஸ் பண்ண எங்களுக்கு தெரியும், ஒரு 5 இந்த மாதிரி தான் எடுப்பான் முன்கூட்டியே சொல்லிக்கிறது. அப்ப கூட கொஞ்சம் 5 எடுத்தா அந்த பெற்றோர்கள் சொல்லிக்கிறது, நாங்க 3 தான் எடுப்பான்னு நினைச்சா இவன் 5 எடுத்திருக்கிறானே பரவாயில்ல. இந்த பெருமை பீத்தெல்லாம் எதுக்கு சகோதரர்களே? பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம், உயர் அந்தஸ்துக்கு போக வேண்டும் எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். கல்வி என்பது உலகத்தின் ஒரு தேவை, உலகத்தின் காரியத்தை செய்வதற்குண்டான ஒரு அவசியம். ஆனால் மகனே, உனக்கு எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு கற்றுக்கொள், மார்க்கத்தை விட்டு விடாதே. உனக்கு அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அதுக்காக விளையாடி தெரிஞ்சுட்டு எக்ஸாம் அண்டைக்கு மட்டும் போய் உட்கார்ந்துட்டு எல்லாம் அல்லாஹ் நாடுறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும்ங்கிறது இல்ல. முயற்சித்து விட்டு ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். ஒட்டகத்தை கட்டி வைக்காம அவுத்து விட்டுட்டு அல்லாஹ் பாத்துக்கங்கிறது இல்ல. பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வே உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு நீ பார்த்துக்கொள் என்று சொல்ல வேண்டும். இதற்கு பிறகும் ஒரு ரிசல்ட்ஸ் வருகிறது என்று சொன்னால் மன அழுத்தம் ஏற்படுகிற வகையில நடந்து கொள்ள வேண்டாம். ரயில் தண்டவாளத்தில் போய் மாணவி தலையை வைக்கிறார், தூக்கு போடுறாங்க. என்னால உங்களுடைய திருப்தியை காப்பாற்ற முடியவில்லை தாயே தந்தையே என்று சொல்லி வீட்டுக்குள் எழுதி வைத்து விட்டு தூக்கு போடுகிறார்கள். சகோதரர்களே, கல்வி முறை இந்த ஓ லெவல்ல 9 ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணணும்ங்கிறது மட்டுமா தேவை? சகோதரர்களே, ஒரு மாணவனுக்கு ஊட்டப்பட வேண்டியது என்ன? தோத்தது இந்த ஓ லெவல்ல தான், ஆனா உன் வாழ்க்கையில் நீ தோற்கவில்லை. பல முறை தோற்றதுக்கு பிறகும் வெற்றி பெற்றவர்கள் உண்டு. உன்னுடைய தேவையை நீ அல்லாஹ்விடத்திலே கேள். நல்ல அன்பான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், அதுவே மாணவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கும். எனவே மற்றவண்ட திருப்திக்காக புள்ளை இதை செய் என்று நீங்கள் சொல்லவே வேண்டாம். படி, உனக்கு தேவை இருக்கிறது. ஆனால் தோல்வி அடைந்தால் இதோட வாழ்க்கை முடியுது நினைச்சுக்காது. உன்னுடைய வெற்றிக்கான பாதையை நீ முன்னெடுத்து போ, அல்லாஹ் துணையாக இருக்கிறான். இவனுக்கு இவ்வளவு சொல்லியும் கேட்காம மாடு மாதிரி மேய்ச்சிட்டு வெளியில வந்தான்னா மான மரியாதை போகும், அதனால உள்ளே கடை என்று சொல்லும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டு இந்த மாதிரி வியாதிகள் பிள்ளைகளுக்கு முத்தி போய் நம்ம இனி வாழ்ந்தன்னு தான் போகும் என்று சொல்லி கிணத்துல குளிக்கிறது, ஆத்துல குதிக்கிறது, கடல்ல போறது, தூக்கு போட்டு இறந்து விடுவது. சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இது அழகு கிடையாது. பிள்ளைகளுக்கு அழகான உபதேசத்தை சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் கற்றதை கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக என்னை உங்களை மாக்குவானார்.